iPhone 13 Pro சார்ஜிங் அண்ட் பேட்டரி. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் அந்த பேட்டரி யூசேஜ் ஆகுது, நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதாவது நார்மல் யூஸ் செட் ஆகுமா, இல்லை ப்ரைமரி டிவைஸை யூஸ் பண்ணலாமா, இல்லை ஐஃபோன் வச்சுன்னா கண்டிப்பாக பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு வீடியோ லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு புது வீடியோ எடுத்து சொல்ல போகிறீங்க. உண்மையாலுமே ஐஃபோன் 13 Pro வந்து பற்றி எவ்வளோ நேரம் சார்ஜ் கொடுக்குறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தான் இருக்கும், தொலை வேண்டாம். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிகினர். ஸோ வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தால் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்கில் ஆரம்பிப்போம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 சார்ஜர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 5 வாட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5 வாட் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் லெவல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 20 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐஃபோனில் வந்து 20 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக சார்ஜ் போட்டோம்னா ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து அதாவது 80% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ஏறிடும். 80% அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து 80% ஃபுல்லாக ஏறிடும். மீதி இருக்கிற 20% எப்போ ஏறும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஆப்டிமைஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா 20% சார்ஜ், அதாவது 80% முக்கால்வாசி சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறதை ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து அந்த 20% சார்ஜ் மட்டும் ரொம்பவே ஏறவே ஏறாது. ஆக்சுவலாக ஒரு ½ hour விட்டிங்கனாலுமே 20% சார்ஜ் வந்து ஃபுல்லே ஆகாது. அதுவும் 95% மேலே சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். அந்த ஸ்பீடு சார்ஜ் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஏறாது. 80% மேலே ஸ்லோவாக தான் ஏறும். அதுவுமே வந்து உங்களுக்கு 90க்கு மேலே 95 மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவே ஸ்லோவாகிடும். போதும் உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90-80க்கு மேலே ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு 1 டே சார்ஜ் வரும். ஸோ நோ யூஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. நான் என்னோடய யூசேஜ் எப்படி இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ அது இல்லாமல் மேக்ஸிமம் மற்ற யூசேஜ் எப்படி இருக்கும், நார்மல் யூசேஜ் எப்படி இருக்கும், ஹெவி யூசேஜ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யூசேஜை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூசேஜ், தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி யூசேஜ்னு சொல்லுவேன். இந்த நார்மல் யூசேஜ் எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நார்மலாக யூடியூப் அந்த மாதிரி நோண்டிட்டு சின்னதாக போஸ்ட் போட்டுட்டு சின்ன கேம், சின்ன எடிட் அந்த மாதிரி சின்னதாக இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஃபன்னாக ஜாலியாக நார்மல் யூசேஜ், அந்த மாதிரி நார்மல் யூசேஜ்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்னிங் சார்ஜ் போட்டிங்கன்னா நைட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் கம்பல்சரி நிற்கும். 1 டே ஃபுல்லாக நிற்கும் உங்களுக்கு. 1 டே மீன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 to 12 hours நிற்கும் உங்களுக்கு. சாலிடாக சொல்கிறேன், ஐஃபோன் 13 Pro பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 hours வரும் உங்களுக்கு. 12 ஹவர்ஸ்னாலுமே நான் ரிட்டர்ன் கொண்டு வர வரைக்குமே அதாவது ஒரு 10% அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிடும். எனக்கு 10% நல்லா ஃபுல்லாக கிடைக்கிறோம். அப்போயுமே எனக்கு ஃபோன் வந்து ஷட் டவுன் ஆகாது உங்களுக்கு. ஒரு 10 to 12 hours மேலே தான் வரும். நான் வந்து ஆவரேஜாக ஒரு நார்மல் யூஸேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 12 hours கம்பல்சரி நல்லாவே சார்ஜ் நிற்கும். 1 டே உங்களுக்கு வந்து அதாவது ஃபோன் சார்ஜர், பவர் பேங்க் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஹெவி யூசேஜ். இந்த ஹெவி யூசேஜ் ரொம்ப மெயின். ஹெவி யூஸருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக PUBG, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேமிங்காக இருக்கட்டும், ஃபுல்லாக என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணலாம். மைல்டாக எடிட் பண்ணுறதுன்னு பிரச்சனை இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடிட்டுக்காக தான் நான் வாங்குகிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வச்சு நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். வ்ளாகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப வீடியோஸ் எடுக்கிறவன் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஹெவி யூசேஜ். இந்த ஹெவி யூசேஜில் நான் ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவேன், ரொம்ப ஹெவியாக கேமரா யூஸ் பண்ணுவேன். ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வாங்கிற லைவ் அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா யூசேஜுமே நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours தான் வரும். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு 5 to 6 hours தான் வரும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் கேமரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே சார்ஜ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஹெவி யூசேஜ் இருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ஜர் இல்லை பவர் பேங்க் கண்டிப்பாக கையில் வச்சுக்கிட்டே ஆகணும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹெவி யூசேஜுக்கு அந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஒன்றாலும் சொல்லாட்டாலும் இதுதான் உண்மை. ஹெவி யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours தான் வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சொல்ல வர என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தான் எனக்கு ப்ரைமரி டிவைஸு.
நான் இந்த ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வேறு ஃபோன் கிடையாது அப்படின்றவங்க நார்மல் யூசேஜ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் டே நம்பி இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களை ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது, கைவிடாது. நீங்கள் வந்து ஹெவி யூஸேஜ் நான் வந்து பப்ஜி கேமிங் கேமரா பப்ஜி அது இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேமிங் நிறைய விளாடுவேன். அதுவும் இல்லாமல் நான் கேமராவும் நிறைய யூஸ் பண்ணுவேன், நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், லைவ் போடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டி யூசேஜ் ஹெவி யூசேஜ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் உங்களுக்கு 5 to 6 hours வரும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபோன் பக்கத்தில் ஒரு செகண்டரி டிவைஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனும் ஹெவி யூசேஜுக்கு ப்ரைமரி டிவைஸாக வச்சுக்க முடியாது. உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஹெவி யூசேஜ் பண்ணிவிட்டு வேறு ஃபோன் பேசுறது வேறு ஏதாவது லைட் யூசேஜ் செகண்டரி டிவைஸ் மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வேறு. ஓகே, நம்ம வீடியோ ஃபைனல் வந்துருச்சு. இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணலாம். iOS பொறுத்த வரைக்கும் பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா 100 இருக்கும். ஸோ அந்த 100 நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அப்போ உங்களுக்கு 80 கீழே வந்துச்சுனாவே உங்களுக்கு பேட்ரி நிற்காது. ஸோ அதனால் என்னென்னா பேட்டரி பார்த்திங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பார்த்திங்கன்னா அடிக்கடி போட வேண்டாம். அதே மாதிரி சார்ஜ் எப்படி போடலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு டவுன் ஆகும். பேட்டரி 20% வரையிலே உங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கோங்க. அதேமாதிரி 80% மேலே 80 to 100 வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பேட்டரி ட்ரைன் ஆகக்கூடாது, ரொம்ப ஃபுல் சார்ஜ் போட்டுக்க வேண்டாம். அதாவது சார்ஜ் போட்டுகிட்டே உங்களுக்கு நைட் சார்ஜ் போட்டு காலைல எடுக்கிறது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரியோட ஹெல்த் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும். ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் டிப்ஸ் சொல்ல போகிறோம். அந்த ஃபைனல் டிப் யாருன்னா ஆண்ட்ராய்டு iOS 2 ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபைனல் டிப் ரொம்ப யூஸ் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபோனோட சார்ஜர் அதாவது ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் ஹீட் ஆகும். சார்ஜ் போட்டால் டக்குன்னு சார்ஜ் அடிக்கணும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. டம்மி சார்ஜர் ஃபேக் சார்ஜர் அந்த மாதிரி வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு பேட்டரி நிற்காது, ஃபோனும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபோன் பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபேக் சார்ஜ் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது iOS யூஸர் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தால் அதையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபோன் பேட்டரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஃபோன் பற்றினா வேறு ஏதாவது டவுட்ஸு வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐஃபோனை பற்றின ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். டாடா, பை பை.